நம்ம விவசாயிகள் காவிரி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, விவசாயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, தண்ணீர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது நம்ம என்ன காலகட்டத்தில் இருக்கிறோம். ஹைட்ரோ கார்பனை பத்தி பேசுறோம், மண் வளம் கெட்டு போனதை பத்தி பேசுறோம், வெள்ளத்தை பத்தி பேசுறோம், வறட்சி பத்தி பேசுறோம், தண்ணி இல்லைன்னு சொல்றோம், பல கஷ்டங்களை பேசுறோம், விளைபொருள் கிடைக்காத விவசாயிகள் எதுன்னு சொல்றோம் இல்லையா. நிறைய விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். பட் நம்ம என்ன காலகட்டத்தில் இருக்கிறோம்? 1947 சுதந்திரம் அடைந்திலிருந்து 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏராளமான மாற்றங்கள். அதை பத்தி நம்ம சொல்ல முடியாத நேரம் இல்லை. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த கூட நான் சொல்லிடுறேன். நம்ம இருக்கின்ற இந்த காலகட்டமானது மிக 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 நெருக்கடி மிகுந்த ஒரு காலகட்டம். எப்படி நெருக்கடி மிகுந்த காலகட்டம்னா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க we are governed by competitive market. என்னங்க we are governed by competitive market அப்படின்னா தொழில் போட்டிகள் நிறைந்த ஒரு காலகட்டம். தொழில் போட்டிகள் நிறைந்த ஒரு காலகட்டம். அதுல காம்படிட்டிவ் கவர்னன்ஸ் ஆளுமைகள் ஆட்சிகள் கூட ஒரு போட்டி மனப்பெயரோட ஆட்சி நடக்குது. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. கவர்னன்ஸ்லயும் ஒரு காம்படிஷன், தொழில்துறையிலயும் ஒரு காம்படிஷன், எல்லாத்துலயும் ஒரு காம்படிஷன் வரும்போது அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும்னா நேரடியாக இயற்கை வளங்களை பாதிக்கிறது. இந்த போட்டிகள் வளர 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 அந்த பிக்கெஸ்ட் கேஷுவாலிட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா இயற்கை வளங்கள். எது இயற்கை வளங்கள்? நீர், நிலம், காற்று. ரொம்ப நாள் நம்ம வந்து நீரை பத்தி பேசிட்டு இருந்தோம், மண்ணை பத்தி பேசினாரு, நிலம். அது சரி, காற்றை பத்தி பேசுறதே கிடையாது. நம்ம ஆகாயத்தை வந்து நம்ம இருக்குன்னு நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். நம்ம பாட்டு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம். ஆனா ஆகாயத்தை நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்க வேண்டாம். அதுவும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதை பத்தி அப்புறம் பேசுறேன். இப்போ இன்னைக்கு இந்த ஒரு காலகட்டத்தை எப்படி சொல்றாருன்னா, ஒரு கேம்பிரிட்ஜில் இருக்கிற ஒரு சோசியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ரொம்ப அழகா ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்காரு. இந்த சொசைட்டியை 4 வகையா பிரிக்கலாம்னு சொல்றாரு. முதல் வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசை சார்ந்த மக்கள். அது அவங்கள ஆங்கிலத்தில் அவங்க ஹைரார்கிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அரசனுடைய முக்கியமா என்ன தேவை? பவர். தன் கையில பவர் இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது அவங்க விரும்புவாங்க. அதான் அரசு. ரெண்டாவது சாலிடாரிட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட் என்ன? இண்டஸ்ட்ரீஸ், தொழில் வளம் பெருகி 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 நிறைய லாபம் சம்பாதிக்கிறது. ஸோ இந்த 2 சாலிடாரிட்டி பாருங்க, அரசும் இந்த மார்க்கெட்டும் ரொம்ப பின்னி படைஞ்சிருக்கு. தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப இணைஞ்சு ரொம்ப வேலை செய்வாங்க. அடுத்த சாலிடாரிட்டி பாத்தீங்கன்னா என்ன போல மக்கள், என்ஜிஓஸ், ஆக்டிவிஸ்ட், அவங்க வந்து ஆங்கிலத்துல ஈகாலிட்டேரியன்ஸ் சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு படி முன்னாடி வச்சா 2 படி பின்னாடி வச்சிருவாங்க. அவங்களும் சிஸ்டத்தோட சில பேர் ஐக்கியம் ஆயிடுவாங்க. கடைசியில் இருக்கிற சாலிடாரிட்டி குரூப் பாத்தீங்கன்னா ஃபேட்டலிஸ்ட்னா சாமானிய மக்கள். நீங்கள் எல்லாரும் விவசாயிகள், பெரும்பகுதி மக்கள் அந்த சாமானிய மக்கள். இந்த சாமானிய மக்களுக்கு நான் வச்சிருக்கிற பேருக்கு ஷாக் அப்சார்பர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. ஒரு காரோ ஒரு லாரியோ போகணும்னா அதுக்கு ஷாக் அப்சார்பர் இருக்கும். நீங்களாம் தெரியும். ஷாக் அப்சார்பர் இல்லைன்னா வண்டி போகவே போகாது. உங்களுக்கு டயர் இருக்கும், பாடி இருக்கும், டீசல் போட்டிருப்பீங்க, எல்லாம் ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்கோம், பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா அந்த ஷாக் அப்சார்பர் இருக்கணும். அந்த ஷாக் அப்சார்பர் தான் என்ன பண்ணுதுன்னா மேடு பள்ளம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கும். பாக்குறவங்களுக்கு வண்டி பிரமாதமா ஓடுதுவாங்க. ஆனா அந்த வண்டி ஓட்டுறதுக்கு காரணம் ஷாக் அப்சார்பர்ஸ். அந்த ஷாக் அப்சார்பர்ஸ் நீங்க தான். விவசாய பெருங்குடி மக்கள், சாமானிய மக்கள். அந்த சாமானிய மக்கள் அந்த ஷாக்கை தாங்குற வரைக்கும், அதிர்ச்சிகளை தாங்குற வரைக்கும், அது வறட்சியாக இருந்தாலும், வெள்ளமாக இருந்தாலும், பசியாக இருந்தாலும், பட்டினியாக இருந்தாலும், வெப்பமாக இருந்தாலும், கடல் உயர்ந்தாலும், நீர்நிலைகள் மாறினாலும், எந்த காலகட்டம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஷாக்கை ஃபுல்லா தாங்கிட்டு இருக்கிறாங்க. அங்க மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கம்ஃபர்டபுளா என்ன சொல்றாங்க? வளர்ச்சி விகிதம் 8%, வளர்ச்சி விகிதம் 6%, வளர்ச்சி விகிதம் 4% குறைஞ்சிட்டு இருக்கு, அதிகமாயிட்டு இருக்கு. உங்க பீரியட் அவ்வளவு இருந்தது, எங்க பீரியட் எவ்வளவு இருந்தது அப்படி பேசிட்டு அவங்க காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. சோ நிலைமை இந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கிற கான்டெக்ட்ல தான் நம்ம வந்து விவசாயத்தை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. இது ஒரு இக்கட்டான ஒரு காலநிலை. இந்த இக்கட்டான காலநிலையை நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்துட்டு அப்புறம் இப்போ வரும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டம் நமக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? தண்ணீர் இவ்வளவு பிரச்சனையே, இவ்வளவு பிரச்சனை நமக்கு இருந்தது இல்லையே. துணைவேந்தர் பேசும்போது நிலத்தடி நீரை பத்தி எல்லாம் பேசினாரு. நிலத்தடி நீர் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்துல இருக்கு. எனக்கு காவிரியில 1977 நான் வந்துட்டு இருக்கிறேன். பலவித ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கிறேன்.
அப்பெல்லாம் வந்து நிலத்தடி நீர் இவ்வளவு பாதிப்பு இல்லை. இன்னைக்கு நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூரோட நிலத்தடி நீர் கீழே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேங்க. இன்னைக்கு நம்ம தான் காவிரி தண்ணி பத்தி பேசுறோம். இந்தியாவில் விவசாயம் 70% நிலத்தடி நீரை நம்பி இருக்கு. இந்திய விவசாயம் 70% நிலத்தடி நீரை நம்பி இருக்கு. இந்தியாவில் இருக்கிற மக்கள் குடி தண்ணீர் 80% நிலத்தடி நீர் நம்பி இருக்கு. இந்தியாவில் இருக்கிற தொழிற்சாலை 90% நிலத்தடி நீர் நம்பி இருக்கு. ஆனா இந்த நிலத்தடி நீர் இல்லைன்னா நீங்க பேசுற இந்த growth rate ஃபுல்லா போயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். There is a competitive decline and a competitive depletion. நிலத்தடி நீர் மொத்தம் காலியாகிட்டே இருக்கு. இன்னைக்கு பஞ்சாப், ஹரியானா 5 நதிகள் பாய்கின்ற அந்த பஞ்சாப், ஹரியானால 144% அவங்க எடுத்துட்டாங்க. ஓவர் எக்ஸ்பைர்ட் நிலத்தடி நீர் இல்லைங்க. ஆனா பாசுமதி அரிசி ஏற்றுமதி பண்ணிட்டே இருக்கிறாங்க. 1 கிலோ பாசுமதி அரிசி ஏற்றுமதி பண்ணும்போது 5000 லிட்டர் தண்ணி தேவை அப்படிங்கிறாங்க. சோ இது ஒரு பக்கம் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். நிலத்தடி நீர் கீழே போயிட்டே இருக்கு. தண்ணீர் இல்லை, ஒரு growth rate குறைஞ்சிட்டே இருக்கு. எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றோம். நிலத்தடி நீர் நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன வழிக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறது எந்த முயற்சியும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சோ என்ன இக்கட்டான காலநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆறு, ஏரி, குளம், குட்டை தண்ணீர் வற்றி கொண்டிருக்கிறது, கம்மியாகிட்டு இருக்கிறது, இருக்கிற நீரம் பொல்யூட் ஆகிட்டே இருக்கு, மாசுபட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிலத்தடி நீர் கீழே போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கடல் மேல போயிட்டே இருக்கு, தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு. காலநிலை மாற்றம் என்ன பண்ண போறோம் நம்ம? இது நான் பயமுறுத்தல, உண்மை, 100க்கு 100 உண்மை. நான் எந்த விதமான பொய்யும் நான் சொல்லல. இந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்ல வந்து விவசாயத்தை நம்ம பாதுகாக்கிறது. 1947 பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து வாஸ் கன்சிடர்ட் அ பிரைமரி செக்டர். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 1947 விவசாயம் வாஸ் கன்சிடர்ட் முதன்மை துறை. விவசாயம் என்ன? முதன்மை துறை, பிரைமரி செக்டர். 50% 60% வருமானம் நிலத்துல வந்து விவசாயத்துல வந்துட்டு இருந்தது. இன்றைக்கு விவசாயம் ரெசிஜுவல் செக்டர். எல்லா துறைக்கும் அழிச்ச பிறகு பணத்தை கொடுத்த பிறகு மீதி இருந்தால் அது விவசாயத்துக்கு கொடுப்போம். அது ரெசிஜுவல் செக்டர் ஆயிடுச்சு. இன்னைக்கு பிரைமரி செக்டர் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டர், டெர்ஷரி செக்டர், லாஸ்ட் செக்டர் ரெசிஜுவல் செக்டர் இஸ் அக்ரிகல்ச்சர். ஆனா இந்த அக்ரிகல்ச்சர் தான் உணவு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. இந்த விவசாயம் இல்லை என்றால் மக்களால் வாழ முடியாது. உணவு இல்லை. என்ன கவர்னன்ஸ் இது? அந்த விவசாயிகளுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கிறோம்? விவசாயிகளுக்கு என்ன மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி கொடுக்கிறோம்? அவங்க உணவு உற்பத்தி பண்ற விளைபொருளுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கிறோம்? அதை பாதுகாக்கிறதுக்கு விளைபொருள் உற்பத்தி பண்ணி அவங்க மாட்டு வண்டியில் எடுத்துட்டு போயிட்டு அந்த குடம்ல வச்சு அதுக்கு பாதுகாப்பு இருக்கா? என்ன விலை கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள். இந்த ஒரு கான்டெக்ட்ல நம்ம வந்து இன்னைக்கு காவிரி பத்தி நம்ம ஸ்பெசிபிக்கா பேசலாம். இப்ப காவிரி பத்தி நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா வந்து காவிரி மண்டலத்துல நம்ம இருக்கிறதுனால நம்ம காவிரி பத்தி பேசிதான் ஆகணும். நம்ம கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளாக பார்க்கும்போது காவிரி வந்து 2 ஃபேஸா பிரிக்கலாங்க. 1975 முன்னாடி, 75க்கு பிறகு. 75க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, தண்ணீர் ரெகுலரா வந்துட்டே இருந்தது. அந்த பீரியட்ல வந்து கர்நாடகால நிறைய ரிசர்வாயர் கட்டுறாங்க. நமக்கு தண்ணி வரது போல நின்று போயிடுச்சு. குறுவை இன்னைக்கு கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு. சம்பா உறுதியா இல்லை, தண்ணி வந்தா சம்பா இல்லைன்னா கிடையாது. மழை தவிர மேல இருந்து பெய்யற மழையும் நமக்கு கிடைக்கும். ஸோ வி காட் டபுள் அட்வான்டேஜ். நமக்கு கிடைக்கிற மழைனால கிடைக்கின்ற தண்ணீர், மேல இருந்து வர தண்ணி, கர்நாடகால பெய்யுற மழையா இருந்தாலும் சரி, கோவால பெய்யுற மழையா இருந்தாலும் சரி, மகாராஷ்டிரால பெய்யுற மழையா இருந்தாலும் சரி, இல்ல கேரளால பெய்யுற மழையா இருந்தாலும் சரி, நமக்கு அதனால அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ வி கேட் டபுள் அட்வான்டேஜ். 2 மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை. பல மாநிலங்களுக்கு, பிற மாநிலங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் இல்ல. மழை அளவு குறைஞ்சிருக்கா? 930 மில்லிமீட்டர். காவிரி டெல்டால எவ்வளவு சராசரி மழை அளவு? 1200 மில்லிமீட்டர். கர்நாடகாவில் எவ்வளவு மழை அளவு? 840 மில்லிமீட்டர். ஆந்திர பிரதேஷ்ல எவ்வளவு மழை அளவு? 910. தெலுங்கானால எவ்வளவு மழை அளவு? 880. நமக்கு 1200 தெலுங்கு காவிரி டெல்டால. ஏன் மழை பஞ்சம்? என்ன கஷ்டம்? என்ன தப்பு பண்ணிருக்கிறோம்? நம்ம யோசனை பண்ணணுமா இல்லையா? பயிர மழைக்கு என்ன கணக்கு வச்சிருக்கிறோமா? விவசாய பெருமக்களே, வட ஐரோப்பிய நாடுகளிலும் வட அமெரிக்க நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் மழை பெய்தால் 10 மில்லி மழை பெய்தாலும் சரி, 100 மில்லிமீட்டர் மழை செய்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் உண்டு, ரெயின்ஃபால் அக்கவுண்டிங். இவ்வளவு மழை பெய்தால் இவ்வளவு தண்ணீர்,
அந்த தண்ணிக்கு ஒரு அக்கௌண்ட், வாட்டர் அக்கௌண்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு மழை பெய்தது, அது இவ்வளவு டீம்ஸ் விட்டு இந்த டீம்ஸ் விட்டு இப்படி ஆயிடுச்சு. நம்ம எங்கேயாவது கணக்கு வச்சிருக்கிறோமா? என்ன கணக்கு வச்சிருக்கிறோம்? என்ன எதை பத்தி பேசுறோம்? மழை பெய்யற காலங்களில் வெள்ளத்தை பத்தி பேசுவோம், மழை இல்லாதப்போ வறட்சி பத்தி பேசுவோம். அதுதான் நம்மளுடைய ரிதம், அதான் நம்மளுடைய வே ஆஃப் லைஃப். ஹாரிபிள், மோசமான ஒரு நிலைமை. ஏன் அந்த நிலைமை? ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. 75க்கு அப்புறம் நிறைய ரிசர்வாயர் கட்டினாங்க, தண்ணி வரது நின்று போச்சு நான் சொன்னேன். சரி, தண்ணி வரது நின்று போயிடுச்சா? 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை நிறைய தண்ணி காவிரியில போயிருக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன் பாருங்க. 1993ல 103 டீம்ஸ் விட்டு நம்ம கொள்ளிடத்துல விட்டுருக்கிறோம். 2005ல வரலாறு காணாத அளவுக்கு 350 டீம்ஸ் விட்டு கடல்ல போயிருக்கு. 205ல 207ல 100 டீம்ஸ் ஃபீட்டு, 215ல 100 டீம்ஸ் ஃபீட்டு, 2018ல 150 டீம்ஸ் ஃபீட்டு. இடைப்பட்ட காலத்துல தண்ணி போகாம இல்ல, 50 டீம்ஸ் ஃபீட்டு, 40 டீம்ஸ் ஃபீட்டு, 30 டீம்ஸ் ஃபீட்டு, இவ்வளவு தண்ணி. ஒவ்வொரு முறை கடலுக்குள்ள தண்ணி போகும் பொழுதும் கல்லணைக்கு கீழே இருக்கின்ற ஏரிகள், எத்தனை ஏரிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்க ஏரிகள் 1176. கல்லணைக்கு கீழே 1176 ஏரிகள் இருக்கிறது. சிறியதும் பெரியதும் எல்லா ஏரியும் பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கும். ஆனா தண்ணி அந்த பக்கம் போயிட்டு இருக்கும். நாகப்பட்டினத்துக்கு தண்ணி குடிக்கிறோம் வராது. என்ன நீர் மேலாண்மை, என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? நோ ரெயின்ஃபால் அக்கௌண்டிங் புரோட்டோகால், மழை பெய்ற கணக்கு கிடையாது, வாட்டர் அக்கௌண்ட் கிடையாது, வாட்டர் ஆடிட் கிடையாது. தண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்டா யாரும் சொல்ல முடியாது. கொள்ளிடத்துல தண்ணி போயிட்டே இருக்கும். வெள்ள நிவாரணம் ஒரு பக்கம் கொடுப்போம், ஒரு பக்கம் வறட்சி நிவாரணம் கொடுப்போம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் வெள்ள நிவாரணமும் ஒரு பக்கம் வறட்சி நிவாரணம். இதுதான் நீர் மேலாண்மையா? இதுதான் வாட்டர் கவர்னன்ஸா? இது என்ன மேலாண்மை? இது எதை பத்தி பேசுறீங்க? என்ன பண்றீங்க நீங்க? என்ன மாதிரி ப்ரொடெக்டட் ஜோன் இது? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னா என்ன அர்த்தம்? இதுதான் வேளாண் மண்டலமா? இதை மட்டும் பண்ணா போறோமா? ஸோ ஐ வாண்ட் டு கிவ் யூ ஒன் அதர் இன்ஃபர்மேஷன். இங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை இந்த 3 மாவட்டம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் தவிர அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், கடலூர், அதெல்லாம் டெல்டாவோட சேர்ந்தது. மொத்த மக்கள் தொகை 1 கோடிக்கு மேல இருக்குங்க. இந்த 1 கோடி மக்களுடைய மக்கள் தொகை, இவ்வளவு மக்கள் தொகை மொத்தம் அவங்களுடைய பிரதான தொழில் விவசாயம். அவங்களுடைய பிரதான தொழிலாளர் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, உறுதி செய்வதற்கு நம்ம என்ன ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்? இதற்கு என்ன ஒரு உறுதியான நடவடிக்கை இது மாதிரி எடுத்திருக்கணும் எல்லாம் ஒண்ணு சொல்லுங்க. எல்லாமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அந்த அனௌன்ஸ்மெண்ட் போறாது. அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம நடவடிக்கை இறங்கணும். ரொம்ப நாளா நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன கேட்டுட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? விளை பொருட்களுக்கு நல்ல விலை கொடுங்க. எனக்கு வட்டி வேண்டாம், கடன் வேண்டாம், கடன் தள்ளுபடி பண்ணாதீங்க. நான் விளைவித்த பொருட்களுக்கு நல்ல விலையை கொடுங்க, உறுதியான விலையை கொடுங்க. ஏன்னா இந்த நெல்லை உற்பத்தி தான் செய்ய முடியும், ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி ஒரு உறுதியற்ற தன்மையில் அவங்க எப்படி விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இந்த கட்டத்துல ஐ வாண்ட் டு டெல் யூ, இந்த ஆறு அப்படிங்கிறது பேசும்பொழுது பாத்தீங்கன்னா நான் தாமிரபரணியும், பெரியார் வைகை, அப்புறம் பாத்தீங்கன்னா பரம்பிக்குள மலையாள ப்ராஜெக்ட், அந்த இருந்து சுத்திட்டு வந்துட்டு சென்னை ஆறை பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துருக்கிறேன், காவிரி ஆறையும் பார்த்துருக்கிறேன், தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்துருக்கிறேன். ஹெல்த் ஆஃப் தி ரிவர்ஸ், ஹெல்த் ஆஃப் தி ரிவர்ஸ்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆறுக்கும் தலை, உடல், கால் இருக்கு. ஒவ்வொரு ஆறுக்கும் தலை, உடல், கால். தலை இருக்கிறது ஆறு உற்பத்தி ஆகிற இடம். காவிரிக்கு கூர்க்கு, மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த தலை இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் இன்னைக்கு நான் சொன்னேன், இந்த மார்க்கெட் பொருளாதார வளர்ச்சி, மோசமான பொருளாதார வளர்ச்சியினால் மேற்கு தொடர்ச்சி மலையை இழந்து கொண்டிருக்கிறோம். 3 பங்கு டென்ஸ் ஃபாரஸ்டை இழந்து விட்டோம். 3 பங்கு டென்ஸ் ஃபாரஸ்ட், கடும் மிகுந்த அந்த காடுகளை இழந்து விட்டோம். அந்த காடுகளின் இழந்ததன் விளைவாகத்தான் கேரளால பிளட் 2018ல 750 பேர் இறந்துருக்காங்க. திடீர்னு நிலச்சரிவும் வெள்ளம் வந்துட்டு இருக்கு. சோ அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு காவிரியில் எப்ப தண்ணி வரும், எப்ப வராது, எப்ப வெள்ளம் வரும், எப்ப வராதுங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. சோ அங்க ஒரு டூரிசம், அங்க டிஃபாரஸ்டேஷன், அந்த மாதிரி நிலைமையில அந்த தலை அழிஞ்சிட்டு இருக்கு. உடல் பாகம் எப்படி இருக்கு? ஒரு ஆறின் உடல் பாகம் மண்ணை எடுத்து எடுத்துடுறோம், நிறைய கழிவு பொருளை விடுறோம். ஒரு ஸ்டன்னிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். காவிரியில உபநதி, காவிரியில இருக்கிற உபநதி என்னென்ன?
நொய்யல், பவானி, அமராவதி, கொடகனார், காளிங்கராயன் கெனால் இதெல்லாம் சேர்ந்தது. இந்த இது பிளஸ் மெயின் காவேரி, இதுல மொத்தம் எத்தனை தொழிற்சாலை இருக்கு உங்களுக்கு தெரியுமா? 9,000 தொழிற்சாலைகளுக்கு மேல இருக்காங்க. அத்தனை தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீர் காவிரியில தான் வருது. அத்தனை தொழிற்சாலைகளுக்கு டம்ப் பண்றதுக்கு அவங்களோட உபயோகப்படுத்தப்பட்ட தண்ணீரை டம்ப் பண்றதுக்கும் காவிரி தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரத்தப்பாளையம் டேம் நொய்யல் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. 1992 அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் திறந்து வைக்கப்பட்டது. உலக வரலாற்றில் ஒரு அணையை கட்டி ஒரு முறை கூட திறக்கப்படாத ஒரு அணை இருக்கிறது என்றால் அது ஒரத்தப்பாளையம் டேம். எங்க இருக்கு? நொய்யல் ஆற்றுல. ஏன் திறக்க முடியாது? அதுல இருக்கிற தண்ணீர் முழுக்க 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 எஃப்ளூயிட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் கழிவு, தொழிற்சாலை கழிவு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, டையிங் இண்டஸ்ட்ரியோட கழிவு, தலை சுத்தம். அவ்வளவு ஒரு மோசமான தண்ணீர் ரோஸ் கலர்ல இருக்கும். மே மாசத்துல மழை இல்லாத காலத்துல வறட்சியில கூட டேம் ஃபுல்லா இருக்கும். அங்க விவசாயத்துக்கு திறக்கவே வேண்டாம்னு மக்கள் மன்றாடுவார்கள், தண்ணி திறக்காதீங்கன்னு. அதை திறக்கிறதுக்காக 250 மில்லியன் கியூபிக் ஃபீட் ஆஃப் தண்ணி மேட்டூர்ல இருந்து திறந்து கீழ் விடுவாங்க. அதை கழிச்சு விடுறதுக்கு அதை சாப்பிட்டு குடிக்கிற ஆடு மாடுகள் இறந்து போகும். இப்படி அமராவதியிலேயே நிறைய டையிங் இண்டஸ்ட்ரி, ப்ளீச்சிங் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, காளிங்கராயன்ல டேனர் இண்டஸ்ட்ரி, எல்லா கழிவுகளும் நூற்றுக்கணக்கான சிறு பெரு நகரங்களின் கழிவுகளும் சுமந்து கொண்டு வருகிறது காவேரி. நீங்க திருவாரூர்ல போங்க, நான் பார்த்த போன வருஷம், அதுக்கு முன் வருஷம் கூட மே மாசத்துல கருப்பா தண்ணி போயிட்டு இருக்கு ஆறுகளில். மே மாசத்துல. இதுதான் நீங்க இருக்கிற காவேரியின் நிலைமை. இது எப்படி மீட்டெடுக்க போறோம்? என்ன மாதிரி அதுதான் உடல் பகுதி. சோ ஒரு ஆற்றின் உடல் பகுதி மணலை சுரண்டி கழிவுகளை கொட்டி சாலிட் வேஸ்ட், பயோமெடிக்கல் வேஸ்ட், லிக்விட் வேஸ்ட், இ வேஸ்ட், என்னென்ன வேஸ்ட் இருக்க, கோழி கழிவு, எல்லா கழிவுகளையும் போட்டு கொட்டி அதை ஒரு நாசம் பண்ற என்னங்க ஆகுது? அப்புறம் எப்படி நமக்கு தண்ணி கிடைக்கும்? சரி, அப்புறம் வால் பகுதிக்கு வருவோம். கால் பகுதி. ஒரு ஆற்றின் கால் பகுதி எப்படி இருக்கணும்? அந்த ஆற்றின் கால் பகுதி மிக 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 முக்கியமான ஒரு பகுதி. அதை தான் டெல்டான்னு சொல்றோம். கல்லணைக்கு கீழே தண்ணி எப்படி போகுது? பரவுது. என்ன, அதுல டொபாகிராஃபி இல்ல, கிராவிட்டி இல்ல, அப்படி ஜென்டில் கிராவிட்டி. 2 மீட்டர் 3 மீட்டர் 4 மீட்டர் எலிவேஷன் தான் இருக்கும். அப்படி ஜென்டிலா பரவி அவ்வளவு பெருசா ஆயிடுது. அது டெல்டா. இந்த டெல்டா உருவாகிறதுக்கு எத்தனை கோடி ஆண்டுகள் ஆச்சு நமக்கு தெரியாது. அந்த டெல்டால வண்டல் மண் படிகிறதுக்கு எத்தனை கோடி ஆண்டுகள் ஆச்சு நமக்கு தெரியாது. அந்த டெல்டால இருக்கிற அந்த வண்டல் மண் என்று வருவது நின்று விட்டது. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மழை பெய்தால் மேட்டூர் அணையில் 124 அடி நிரம்பிட்டா எவ்வளவு சொல்லுவாங்க தண்ணி இருக்குன்ட்டு? 93.7 டிஎம்சி சொல்லுவாங்க. கரெக்டா பாட்டு 124 அடி 93.7 டிஎம்சி சொல்லுவாங்க. மேட்டூர்ல போய் கிடையாது. 40% வண்டல் இருக்கு. 40% மண்டல இருக்கிற தண்ணி 60 டீம்ஸ் 65 டீம்ஸ். அந்த வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா அப்போ அதிகமாகிட்டே போகும். நீர் முழுகும், நிலங்கள் முழுகிட்டே இருக்கும். ஆனா அதுல இருக்கிற வண்டல் மண் படிந்து கொண்டே இருக்கிறது. முன்னாள் முதன்மை இன்ஜினியர் மோகனகிருஷ்ணன் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வருடமும் மேட்டூர் அணையின் நீர் கெப்பாசிட்டி கொள்ளளவு 0.4% குறைந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அங்கு வண்டல் மண் படிந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு மண்ணு. அந்த மண்டல் இங்க சரி, அங்கே போகட்டும், மணல் பரவாயில்ல. நொய்யல்ல இருக்கட்டும், மேட்டூர்ல இருக்கட்டும், கிருஷ்ணாசாரில இருக்கட்டும், அமராவதியில இருக்கட்டும், பவானியில இருக்கட்டும், அதனால என்ன இழப்பு இருந்துட்டு போகுது? அந்த வண்டல் மண் காவிரி டெல்டா பகுதியில் படியாத காரணத்தால் டெல்டா முழுகி கொண்டு இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டெல்டா சப்சிடன்ஸ். டெல்டா சப்சிடன்ஸ்னா அந்த வண்டல் மண் வர்றதுதான் அந்த கடல் பகுதியிலிருந்து அந்த டெல்டாவை உயர்த்தி காட்டுகிறது. இந்த டெல்டாவில் வர மண்ணு வரலைன்னா அந்த கடல் பகுதியிலிருந்து இதை உயர்த்தி காட்டாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தண்ணி வராததுனால இன்றைக்கு 30-40% 50% விவசாயிகள் நிலத்தடி நீர் முடிஞ்சிட்டே இருக்கிறோம் தண்ணி. ஸோ ஒரு பக்கம் நிலத்தடி நீர், ஒரு பக்கம் டெல்டா வரதில்லை, இன்னொரு பக்கம் ஹைட்ரோ கார்பன். ஸோ இவ்வளவு ஒரு ஹைட்ரோலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ், ஹைட்ரோஜியாலஜிக்கல் டிஸ்டரப்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? ஹைட்ரோஜியாலஜிக்கல் டிஸ்டரப்ஷன். அந்த ஹைட்ரோஜியாலஜிக்கல் டிஸ்டரப்ஷன் லீட் டு ஹைட்ரோஜியாலஜிக்கல் இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸ் டிஸ்டரப்ஷன் வர 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 கண்டிப்பாக நிலம் கீழே போய்கிட்டே இருக்கு, மூழ்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு படி
கடல் மட்டத்திலிருந்து 10 மீட்டர் உயரத்தில் இருக்கிற நிலங்களை எப்படி அவங்க கணக்கு சொல்றாங்கன்னா லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன்? என்ன அது? மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகின்ற ஒரு நிலம். கடல் மட்டத்திலிருந்து 10 மீட்டருக்கு உள்ள இருக்கிற நிலத்தை என்ன சொல்றாங்க? மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகின்ற நிலம். சரி, நம்ம டெல்டா எப்படி இருக்கு? என்டையர் டெல்டா 10 மீட்டருக்கு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 70% நிலம் 10 மீட்டருக்கு உள்ள இருக்கு. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல 50% நிலம் 5 மீட்டர் 6 மீட்டருக்கு உள்ளே இருக்கு. 25% நிலம் 0 லெவல்ல இருக்கு. 5% நிலம் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி வல்னரபிள். ஸோ அந்த எலிவேஷன் டேட்டா நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது சேட்டலைட் இமேஜ் 1991 இருந்து 2014 டேட்டாவை சேட்டலைட் இமேஜ் நான் பொருத்தி பார்க்கும்பொழுது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடிகிறது டேட்டா கீழே போய் கொண்டிருக்கிறது. எரோஷன், அக்ரிஷன் எரோஷன் சொல்லுவாங்க. நில அரிப்பு, கடல் அரிப்பு ஏராளமா ஆயிடுச்சு. 4000 ஏக்கர் உள்ள போயிருக்கு. சர்வே நம்பர் சப்டிவிஷன் கடல் உள்ள இருக்கு. வானகிரி கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல பார்க்கும் பொழுது ஏராளமான கிராமங்கள் பீச் ரொம்ப உள்ள வந்துச்சு, கோயில்கள்லாம் உள்ள போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ ஏற்கனவே பார்க்கும்பொழுது 2017-18 நான் சர்வே பண்ணும்பொழுது என்ன பார்த்தோம்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த கோஸ்டல் எக்காலஜி சொல்லுவாங்க, அதுக்கு பேர் நியூசன்ஸ் ஃபிளட்டிங்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நியூசன்ஸ் ஃபிளட்டிங். நியூசன்ஸ் ஃபிளட்டிங் இஸ் ஆல்ரெடி டேக்கிங் பிளேஸ். நியூசன்ஸ் ஃபிளட்டிங்னா என்ன? இன்றைக்கு என்னுடைய நிலம் சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். இன்றைக்கு நிலம் நான் வீடு தூங்க போகும்போது நிலம் ட்ரையா இருக்கும், ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. அடுத்த நாள் காலையில் நிலத்துல தண்ணி இருக்கும். அடுத்த நாள் காலையில நிலத்துல தண்ணி இருக்கும். என்ன தண்ணி? கடல் தண்ணி. எப்படி உள்ள வந்தது? த்ரூ மவுத்ஸ். நூற்றுக்கணக்கான வாய்கள் இருக்கு. கடல் ஓரமாக பார்க்கும் பொழுது நூற்றுக்கணக்கான வாய் இருக்கு. அந்த வாய் வழியாக திடீர்னு ஒரு பெரிய ஹைடைட் வரும், தண்ணி ஃபுல்லா உள்ள வரும். 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் உள்ள எங்கெல்லாம் தண்ணி பயமா அங்கெல்லாம் பாஞ்சிடும். இது தண்ணி முழுக்க ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்படுகின்ற ஒரு ப்ரீலூட், முன்னோடி. இது இந்த முன்னோடி நடவடிக்கைகள் ஏற்று நடந்துட்டு இருக்கு. இங்கதான் நம்ம பார்க்கணும் டெய்லண்ட் ரெகுலேட்டர்ஸ் சொல்றோம். 14 டெய்லண்ட் ரெகுலேட்டர்ஸ் இருக்கு. காவிரியில் எத்தனை இருக்கு? 14 டெய்லண்ட் ரெகுலேட்டர்ஸ் இருக்கு. 14 டெய்லண்ட் ரெகுலேட்டர்ஸ்ல தண்ணி நிறுத்தி 1.5 லட்சம் ஏக்கர் நம்ம பம்ப் பண்ணி விவசாயம் பண்றோம். நினைவிருக்கா? நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த டெய்லண்ட் ரெகுலேட்டர்ல நல்ல தண்ணி ஃபுல்லா தேக்கி நாகப்பட்டினம் மாவட்டத்துல பம்ப் பண்ணி ரிவர்ஸ் இரிகேஷன், அதை பம்ப் பண்ணி மட்டும் விவசாயத்தை பண்றோம். இந்த 14 டெய்லண்ட் ரெகுலேட்டர் இன்னைக்கு காலி, மோசமான நிலைமையில இருக்கு. அது அவங்க ஏற்படுத்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் காலி ஆயிடுச்சு. தண்ணி இல்ல, உயர் தண்ணி வந்து விட்டது. மிக மோசமாக சொல்ல போனால் தி கோஸ்டல் வெட்லாண்ட்ஸ், வேதாரண்யம் லேக், முத்துப்பட்டு மேங்க்ரோவ்ஸ், பிச்சாவரம் மேங்க்ரோவ்ஸ் ஆர் வெரி பேட் ஷேப். அந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ்ஸ் நீங்க பார்க்கும் பொழுது 2014 2014 டேட்டாவை பொறுத்து பார்க்கும் பொழுது அந்த ஏரியா அண்டர் மேங்க்ரோவ்ஸ் இருக்குல்ல, அந்த அலையாத்தி காடுகளின் அளவு அதிகமான மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 99 சதுர கிலோமீட்டருக்கு அப்படியே பறவை பெருசாயிடுச்சுன்னு நான் முதல்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, அலையாத்தி காடுகளின் அளவு ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அதுல கிரவுண்ட் ட்ரூத்திங் பண்ணும் போதுதான் தெரிஞ்சது அந்த பிச்சாவரம் ஃபாரஸ்ட் ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் த சீ. அது கடலின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. அங்க இருக்கின்ற தண்ணீர் உவர் நீர் அல்ல, கடல் நீர். அதே மாதிரி வேதாரண்யம் லேக், முத்துப்பட்டு லேக், ஆல் தி கோஸ்டல் வெட்லாண்ட்ஸ் ஹஸ் காட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. மக்களையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்க, அந்த டெல்டா பாதிப்பு ஏற்பட்ட டெல்டா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். டெல்டா மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த டெல்டா மெயின்லேண்ட் இருக்கிற மக்களை கடலில் இருந்து பாதுகாக்கிறது. நல்லா யோசனை பண்ணுங்க. அந்த டெல்டா இல்லை என்றால் மெயின்லேண்ட் இருக்கிற மக்கள், திருச்சியோ அதுக்கு மேல இருக்கிற மக்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த டெல்டா தான் அவங்கள பாதுகாத்துட்டு இருக்கு. ஆனா அந்த டெல்டா தன்னுடைய இயல்பை இழந்து கொண்டிருக்கிறது. அப்படி இழந்து கொண்டிருக்கிற போது கடல் தண்ணி மிக வேகமா உள்ளே விடும். அந்த நிலைமை நம்ம இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்ம டெல்டா பாதுகாக்க வேண்டியது மிக 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 முக்கியம். அதை நம்ம இழக்காமல் பாதுகாக்கணும். மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டெல்டா உணவு உற்பத்தி மட்டும் இல்ல, வேலை வாய்ப்பு. கிட்டத்தட்ட 70 லட்சம் மக்கள் அதை நம்பியே இருக்கிறாங்க. 70 லட்சம் மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை என்றால் என்ன பண்ண போறோம்? நம்ம வேலை வாய்ப்பு என்ன பண்றது? விவசாய தொழிலாளிகள் என்ன பண்ண போறாங்க? லைவ்லிஹுட் ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ இதையெல்லாம் உள்ளடி பார்க்க பொழுதுதான் சரி, இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கப்பட்டது ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். நானும் நினைச்சேன். முதலமைச்சரை பாராட்டலாம். ஆனால்
முக்கியமான விஷயம், சில சந்தேகங்கள் இருக்கு. நீங்க அறிவிச்சிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அது. அது முதல் படிதான். ஆனால் நிறைய படிகள் இருக்கிறது, ஏராளமான படிகளை நம்ம தாண்ட வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் டெக்னிக்கலி அண்ட் லீகலி நான் ஜட்ஜஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் a gray area. இட் இஸ் a gray area. உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் பாதுகாக்க வேளாண் மண்டலம் என்பது முதல் முறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு பேக்ரவுண்ட் இல்ல, ஹிஸ்டரி இல்ல, என்ன ஆகும்னு தெரியாது. எனவே ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கே இணைந்து இதை அறிவித்தால் அதுதான் நல்லது. ஒருதலை பட்சமாக மத்திய மாநில அரசு மட்டும் அறிவித்தால் இதுக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியாது. ஏனென்றால் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் சம்பந்தப்பட்டதை எடுக்கிறது மத்திய அரசாங்கம், அது பூமிக்கு கீழே இருக்கிறத. அவங்க அவங்களோட சப்ஜெக்ட், விவசாயம் நம்மளுடைய சப்ஜெக்ட். அவங்களோட சப்ஜெக்ட் அவங்க தனியா சொல்லலாம், இவங்க சப்ஜெக்ட் சொல்லலாம். ஆக ரெண்டு பேரும் இணைந்து செய்தால் மிக நல்லது. ஏற்கனவே நம்ம இவரு பூவுலக நண்பர்கள் சுந்தரராஜன் சொன்ன மாதிரி இதுல பல பிரச்சனைகள் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கணும். என்ன ஒயிட் பேப்பர் கொடுக்கணும்? இன்னைக்கு நிலைமை இதுதான். ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட ONGC அண்ட் பிரைவேட் செக்டர் இத்தனை கிணறுகள் இருக்கு. அந்த கிணறுகளின் நிலைமை இதுதான். இந்த கிணறுகள் இதனால இருக்கக்கூடிய பாதிப்பு, அதை அனுமதிக்க வேண்டாமா? மாநில அரசு அனுமதிக்காதா? அதனால ஏற்பட்ட விளைவுகள், பைப்லைன் கனெக்ஷன்ஸ் பஸ்ட் ஆகுது, ஆயில் வெளியில் வர்றது, எரியறது, இப்படி பிரச்சனைகள் இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? சரி, ஏற்கனவே லைசன்ஸ் கொடுத்துருக்கிறோம். லைசன்ஸ் கொடுத்துருக்கிறது என்ன ஆகும்? அது உறுதியாக தள்ளுபடி பண்ண முடியுமா? யார் தள்ளுபடி பண்ணணும்? கோர்ட்டுக்கு போனா செல்லுபடி ஆகாதா? லீகல் ஒப்பீனியன் என்ன? இந்த மாதிரி விஷயங்கள். இதை தவிர வேளாண் மண்டலம் பாதுகாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டால் என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரி நீங்க அலோ பண்ண போறீங்க? சரி, தெர்மல் பவர் ஸ்டேஷன் அலோ பண்ணுவீங்களா? ரிஃபைனரிஸ் அலோ பண்ண போறீங்களா? பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் அலோ பண்ண போறீங்களா? இல்ல வேற என்ன மாதிரி பாரத் மாலா ப்ராஜெக்ட்ஸ், போர்ட் அதெல்லாம் அலோ பண்ண போறீங்களா? சோ இப்படி சில சிக்கல்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நமக்கு சேர்ந்து ஒரு ஒயிட் பேப்பர் நமக்கு தேவை. ஆக இன்று முதலமைச்சர் அறிவித்தது முதல் படி. அதுவே முடிவல்ல, பல படிகளை நாம் கடக்க வேண்டி இருக்கிறது. நிறைய கிரே ஏரியா இருக்கிறது. அந்த கிரே ஏரியாக்கள் நமக்கு விடை காண வேண்டும். இதைக்கெல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம பாடுபட வேண்டும். விவசாயிகள் நலனே முக்கியம் என்று அரசு உணர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.